உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னது பெண் உரிமையா? பெரியார் பகுத்தறிவாதியா இல்லைன்னு சில பைத்தியக்காரங்க இப்ப போய் ஆச்சரியப்படுறாங்க. பெரியாரை பத்தி பகுத்தறிவு ஆரம்பிட்டப்ப முதல்ல உனக்கு பகுத்தறிவு இருக்கணும். பகுத்தறிவு இல்லாதவன் பைத்தியம் முடிச்சவன் பகுத்தறிவை பத்தி பேசக்கூடாது. அதுதான் ரொம்ப மிக முக்கியம். பைத்தியம் முடிச்சவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆதாரம், எல்லா ஆதாரத்தையும் நீ என்கிட்ட கேட்டாரு. பெரியார் அவர்கள் அது போல சொல்லவே இல்லையா? இது நான் சாயந்தரம் பேசுறேங்கண்ணா. பெரியார் எங்க சொன்னாரு, எந்த புத்தகத்துல சொன்னாரு, அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். சீமானனை நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன். வணக்கம். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மேதைகள் களமிறங்கியிருக்கிறார்கள் இந்த நாட்டின் தலைவர்களை இழிவுபடுத்துவதற்காக, அவர்களுடைய இந்த நாட்டிற்கான பங்கை இழிவுபடுத்துவதற்காக. இந்த நாட்டு பெண்கள், இந்த நாட்டு பெண் சுதந்திரம், இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை வசதிகளுக்காக யாரெல்லாம் தன்னுடைய உயிரை, வேர்வையை, இரத்தத்தை சிந்தி இந்த நாட்டை அழகுபடுத்தினார்களோ அதை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு சில நபர்களை நீங்க பார்த்து வருகிறீர்கள். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியாக வெளிவந்த இந்த போஸ்டை பாருங்கள். காமத்தை அடக்க முடியவில்லை என்றால் உன் தாயிடமோ மகளிடமோ அதை தீர்த்துக்கொள். அவர்களும் பெண்கள்தான். உன் திருப்தியே உனக்கு முக்கியம். விடுதலை என்கிற ஒரு பத்திரிகை, அதில் 11ஆம் தேதி 5வது மாதம் 1953ஆம் ஆண்டு பெரியார் கூறியதாக இந்த போஸ்ட் தெரிகிறது. இந்த போஸ்ட் 2017ஆம் ஆண்டிலிருந்து சோஷியல் மீடியாவில் பரப்பப்பட்டிருக்கிறது. யார் வழியாக? நீங்களே புரிந்து கொள்ளலாம். அதில் ஒரு சில ஐடி விங் என்கிற ஒரு சில அமைப்புகள் இருக்கிறது. ரைட் விங்கர்ஸ்கள், பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கக்கூடாது என்கிற ஒரு மிகப்பெரிய போரை நடத்தி வரக்கூடிய நபர்கள், போராடக்கூடிய நபர்கள். அதற்கான அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். மனுஸ்மிருதியை நம்பக்கூடிய நபர்கள் தான் இந்த கொள்கையை வைத்திருக்கிறார்கள். இப்போ சீமான் பேசியதாகவும் நீங்க இந்த வீடியோவின் தொடக்கத்தில் பார்த்தீர்கள். மீண்டும் ஒரு முறை சீமான் என்னதான் பேசினார், எதற்காக இந்த விளக்கத்தை நான் கொடுக்க போகிறேன், அதை நீங்க பாருங்கள். இந்த போஸ்டுக்கான ஃபேக்ட் செக், அதாவது இந்த போஸ்ட் உண்மையா பொய்யா, இதற்கான ஆதாரம் என்ன, அனைத்தையுமே பார்க்கலாம். சீமான் பேசுவதை கேளுங்க. பெண்ணிய உரிமையா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? சீமான் பேசியதை நீங்க கேட்டீர்கள். இப்ப இன்னொரு பிரஸ் மீட்டில் சீமான் இதற்கான ஆதாரம் இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். அதாவது இது பெரியார் பேசவில்லை என்ற ஒரு ஆதாரத்தை அவர் கேட்டிருக்கிறார். அவரால் இது பெரியார் பேசியதாக எந்த விதமான ஆதாரத்தையும் கொடுக்க முடியவில்லை. ஆனால் பெரியார் இப்படி எங்கேயுமே பேசவில்லை என்கிற ஆதாரத்தை நான் கொடுக்க போகிறேன். அதற்கு முன்பு சீமானுடைய அந்த ஆதாரம், அந்த வீடியோவை பாருங்கள். அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆதாரம், எல்லா ஆதாரத்தையும் நீ என்கிட்ட கேட்டாரு. எதிரிக்கு நண்பன் எதிரி. நீங்க யார் எதிரி? சமத்துவம், சமமான கொள்கை, பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், அனைவருக்குமே சமமான கல்வி, அனைவருக்குமே சமமான உரிமை போய் சேர வேண்டும் என்கிற அந்த ஐடியாலஜி, அவர்கள் இது போன்ற நபர்களுக்கு எதிரான நபர்கள். சீமான் பேசிவிட்டார். இப்ப சீமானுக்கு ஆதரவாக சீமானுடைய தம்பி அண்ணாமலை அவர்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்கும்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். அதையும் கேளுங்கள். பெரியார் அவர்கள் அது போல சொல்லவே இல்லையா? இது நான் சாயந்தரம் பேசுறேங்கண்ணா. பெரியார் எங்க சொன்னாரு, எந்த புத்தகத்துல சொன்னாரு, அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். சீமானனை நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன். அண்ணாமலையும் எங்கெல்லாம் தேடி பார்த்திருப்பார் போல இருக்கு, அவருக்கு எதுவுமே கிடைக்கல. சரி, இப்போ இந்த போஸ்டை நாங்கள் கூகுள் சர்ச்சில் ரிவர்ஸ் சர்ச் இன்ஜினில் போட்டு பார்த்தோம். இந்த இடத்துல இந்த ஃபோட்டோடைய ஒரிஜின் நடந்தது. இந்த ஒரிஜினை பார்க்கும்போது எங்களுக்கு புரிய வந்த விஷயம், 2017ஆம் ஆண்டு இந்த போஸ்டை ஃபோட்டோஷாப் செய்து, அதாவது எந்த வார்த்தையை பெரியார் அவர்கள் கூறவில்லையோ அந்த வார்த்தையை அவர் கூறியதாக எழுதி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இது போன்ற பல்வேறு இணையதளங்களில் ஒரு கூட்டம் அதை பரப்ப பார்த்தது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியாலஜி என்ன?
பெரியாரை இழிவுபடுத்தினால் மட்டும்தான் அவருடைய அரசியலை தமிழகம் போன்ற இடத்தில் அவர்களால் நிலைநாட்ட முடியும். மக்களை எப்படி வேணாலும் ஏமாற்றி விடலாம், எதை வேணாலும் கூறிவிடலாம், தப்பித்து விடலாம் என்கிற இது போன்ற நபர்களுக்கு இன்னைக்கு நீங்க அதற்கான ஆதாரத்துடன் பதிலை கேட்க போறீர்கள். சரி, இந்த ரிவர்ஸ் சர்ச் இன்ஜினில், கூகுள் சர்ச் இன்ஜினில் இந்த படத்தை போட்டு பார்த்ததற்கு பின்பு 2017ஆம் ஆண்டிலிருந்து இது பரப்பப்பட்டதாக எங்களுக்கு தெரிய வந்தது. அதே 2017ஆம் ஆண்டு விடுதலை என்கிற இந்த பத்திரிகையில் ஒரு கட்டுரை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அந்த கட்டுரையுடைய தலைப்பு தாக்க தாக்க தலைப்பவர் பெரியார் என்கிற இந்த தலைப்பில் இந்த போஸ்ட் இது தவறானது, தவறாக சித்தரிக்கப்பட்டது, அதற்கான ஆதாரத்தையும் அவர்கள் வெளியிட்டார்கள். என்ன அந்த ஆதாரம்? அதே 11ஆம் தேதி 5வது மாதம் 1953ஆம் ஆண்டு பிரிண்ட் ஆன அந்த நியூஸ் பேப்பர். இந்த நியூஸ் பேப்பரை நீங்கள் கவனமாக பாருங்கள். 4 பக்கங்கள் கொண்ட நியூஸ் பேப்பர். அந்த காலகட்டத்தில் குட்ட நியூஸ் பேப்பர் தான் இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இருக்காது, வெறும் செய்திகள் மட்டும்தான் இருக்கும். நான் எங்களுடைய டீம் அனைவருமே இதை அலசி பார்த்தோம். நீங்களும் இந்த ஸ்கிரீனில் கவனமாக ஒத்துப்பார்கள், பாஸ் செய்து பாருங்கள். நீங்கள் தேவை என்று கூறினீர்கள்னா பிடிஎஃப் வழியாக இந்த பிடிஎஃப், இந்த நியூஸ் பேப்பருக்கான பிடிஎஃபை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுகிறேன். தயவு செய்து அதை ஜூம் செய்து பாருங்கள், படித்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். எந்த வார்த்தையை பெரியார் கூறியதாக இவர்கள் கூறி வந்தார்களோ, முக்கியமாக சீமான் போன்ற நபர்கள், பிஜேபியை சார்ந்த பல்வேறு நபர்கள் கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து எந்த பெரியார் என்கிற ஒரு ஆளுமையை, அவருடைய பெயரை இழிவுபடுத்துவதற்காக இந்த சதியை யாரெல்லாம் நடத்தினார்களோ அவர்கள் தயவு செய்து இந்த நியூஸ் பேப்பரை படித்து பாருங்கள். அதை நம்பக்கூடிய நபர்கள், வாட்ஸ்அப்பில் வருவது அனைத்துமே உண்மை என்று நம்பக்கூடிய சங்கிகள், பக்தர்கள், அல்ல வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள், அவர்களும் கொஞ்சம் ஒத்து பாருங்கள். ஒரு வார்த்தை கூட பெரியார் கூறியதாக இந்த பத்திரிகையில் கிடையாது. சீமான் கேட்ட ஆதாரம் இதோ இருக்கிறது. இப்போ அண்ணாமலை அவர்கள் நான் ஆதாரத்தை வெளிவிட இருக்கிறேன் என்று கூறினார். கிடையாது. நேற்று ஏதோ ஒரு அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், அதுலேயுமே எதுவுமே கிடையாது. அதை பற்றி நான் பேசவும் விரும்பவில்லை. சரி, இப்போ பெரியார் என்கிற விஷயத்தை பற்றி பேசக்கூடியது போன்ற நபர்கள், அதாவது பெரியார் பெண்களை பற்றி இந்த அளவில் கேவலமாக பேசிவிட்டார் என்று கூறிய அதே நபர்கள், மனுஸ்மிருதியை ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்கள், மனுஸ்மிருதியை ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்கள், அவருடைய பட்டியலும் நான் எடுத்து காட்டுவேன். ஆனால் மனுஸ்மிருதியில் பெண்களை பற்றி என்ன எழுதியிருக்கிறார்கள் அதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள. மனுஸ்மிருதியில் ஹிந்தியில் இது இருக்கிற, அப்படியே நான் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஏக் லड़की को हमेशा अपने पिता के संरक्षण में रहना चाहिए. ஒரு பெண் பிறந்த நாளிலிருந்து திருமணம் கட்டிக்கொள்ளக்கூடிய நாள் வரை தன்னுடைய தகப்பனாருடைய பாதுகாப்பில் தான் வளர வேண்டும். சரி, திருமணத்திற்கு பின்பு विवाह के पश्चात पति द्वारा उसका संरक्षण होना चाहिए. திருமணத்திற்கு பின்பு கணவரின் பாதுகாப்பில் அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும். பெண்களை பற்றி மனுஸ்மிருதி அங்க எழுதிய இந்த வார்த்தைகள். சரி, கணவருக்கு பின்பு, கணவர் காலமானதற்கு பின்பு என்ன? पति की मृत्यु के बाद उसे अपने बच्चों की दया पर निर्भर रहना चाहिए. दया पर निर्भर रहना चाहिए. கணவருடைய மரணத்திற்கு பின்பு குழந்தைகளுடைய தயவில் அந்த பெண் தன்னுடைய மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை கடக்கணுமா? கடைசியில் மிக முக்கியமான வார்த்தை எழுதியிருக்கிறார்கள். लेकिन किसी भी स्थिति में एक महिला आजाद नहीं हो सकती है. எந்த விதமான சிச்சுவேஷனாக இருந்தாலும், எந்த விதமான காலகட்டமாக இருந்தாலும் ஒரு பெண் சுதந்திரமாக வாழவே கூடாது. இது மனுஸ்மிருதி. சீமான், அண்ணாமலை இவர்களால் இதை பற்றி பேச முடியுமா? பேச மாட்டார்கள். காரணம், அவர்களுடைய மூத்த தலைவர்கள், சீனியர் பாலிட்டிஷியன்ஸ் ஆஃப் பிஜேபி இதை ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் கொடுத்தார்கள்? 2022ஆம் ஆண்டு BL சந்தோஷ், பிஜேபியின் நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி, அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், மனுஸ்மிருதி emphasizing its role in ancient governance and social reform.
கவர்னன்ஸ் அண்ட் சோஷியல் ரெஃபார்முக்கு மிக முக்கியமாக இருந்த மனுஸ்மிருதி, அதை நான் ஆதரிக்கிறேன். சாக்ஷிஜி மகாராஜ், இன்னொரு பிஜேபியின் எம்எல்ஏ, referred ancient texts like Manusmriti to advocate for traditional values and social roles. Traditional values and social role. சமுதாய அக்கறை, சமுதாய பணிகளை மனுஸ்மிருதியிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி ஒரு பெண் எப்பவுமே அடிமையாக இருக்கணும், எப்பவுமே சுதந்திரமாக இருக்கக்கூடாது என்று எழுதியிருக்கக்கூடிய அதே மனுஸ்மிருதி. சாத்வி, பிராச்சி, கல்யாண் சிங் போன்ற பல்வேறு தலைவர்கள் இதை சப்போர்ட் செய்து பேசியிருந்தார்கள். இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி இதை பேசினார் என்றால் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் மோடி மனுஸ்மிருதியை எப்பவுமே சப்போர்ட் செய்யவில்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ், அவர் அந்த மதர் சிஸ்டம், அது இதை ஆதரிக்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி இல்லை கான்ஸ்டியூஷன் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், கான்ஸ்டியூஷன் முறைப்படி தான் இந்த நாட்டை நடத்த வேண்டும் என்று கூறிய பின்பு கூட அவருடைய கட்சியில் இது போன்ற தலைவர்கள் பேசியதற்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காத பிரைம் மினிஸ்டர். 1927ஆம் ஆண்டு டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் மனுஸ்மிருதியை டிசம்பர் 25ஆம் தேதி கொளுத்தி விட்டார், எரித்து விட்டார். காரணம், அதில் இருக்கக்கூடிய மனு தர்மம் என்கிற பெயரில் ஜாதியின் அடிப்படையில் ஒரு நபர் செய்யக்கூடிய வேலையின் அடிப்படையில் பிரித்து அந்த நபர்களை அடக்கக்கூடிய வேலை இந்த மனுஸ்மிருதியில் எழுதியிருக்கிறது. அவர் முதலில் இதை எரித்தார். எந்த பெரியாரை பற்றி எதுவுமே தெரியாமல் சீமான் போன்ற நபர்கள் பேசி வருகிறார்களோ அவர்களும் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்கள். இதே மனுஸ்மிருதி என்கிற புஸ்தகத்தை 1930ஆம் ஆண்டு பெரியாரும் அதை கொளுத்தினார், எரித்தார். அவர் எதற்காக இதை எரித்தார் அதையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். திராவிடியன் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு, அதற்கான ஃபவுண்டராக இருக்கக்கூடிய பெரியார் consistently opposed the Manusmriti, which he saw as a symbol of Brahminical operation. பிராமணிசத்துடைய ஒரு சின்னமாக மனுஸ்மிருதியை பார்த்த பெரியார், இது எங்களுக்கு தேவையே கிடையாது, இது சமூக நீதிக்கான மண், இங்கே அனைவருமே சமமாக இருக்க வேண்டும், ஆண் பெண் அனைவருக்குமே ஈக்குவல் ரைட் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த போராட்டத்தை முன்னிறுத்தினது மட்டுமல்லாமல் இந்த நாட்டு பெண்களுக்கு அந்த அதிகாரத்தை வாங்கி கொடுத்த பெரியாரை பற்றி நீங்க இன்னைக்கு பேசியிருக்கிறீர்கள். சீமான் போன்ற நபர்கள் கொஞ்சமாக வெட்கப்பட வேண்டும். தன்னை தமிழர் என்று பெருமைப்படுத்திக் கொள்வதில் எந்த விதமான பெருமையும் கிடையாது. அந்த தமிழர்களுக்கான அந்த மரியாதையை பெண்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கு நீங்க எடுத்துக்காட்டவில்லை என்றால் உங்களுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடைக்கக்கூடாது. தலித் பேந்தர்ஸ் 1920ஆம் ஆண்டு இதே மனுஸ்மிருதியை கொளுத்தினார்கள். விமன் ரைட் ஆக்டிவிஸ்ட்கள் மனுஸ்மிருதியை கொளுத்தினார்கள். எதற்காக இந்த மனுஸ்மிருதியை கொளுத்தினார்கள் என்று அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். காஸ்ட் பேஸ்ட் ஹெரார்கி டிஸ்கிரிமினேஷன் மனுஸ்மிருதியில் இருக்கிறது. ஜாதியின் அடிப்படையில் மக்களை பிரித்து காட்டக்கூடிய இந்த புஸ்தகம் denies women's independence, பெண்களுடைய சுதந்திரத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு புஸ்தகம், அதனால் எதிர்த்தார்கள். justifies untouchability, தீண்டாமை, அதை சப்போர்ட் செய்து அதை ஜஸ்டிஃபை செய்யக்கூடிய புஸ்தகம் இந்த மனுஸ்மிருதி. அதற்காக எதிர்த்தார்கள். ஹிந்துத்துவாவை, ஹிந்துசத்தை, ஒரு ரிலீஜனை யாரும் எதிர்க்கவில்லை. அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட தவறான வார்த்தைகளை அவர்கள் எதிர்த்து இந்த காரியத்தை செய்தார்கள். இப்போ இதே பெரியாரை பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஏன்னா சீமான் போன்ற நபர்கள் அவர்கள் எங்கே படிக்கிறார்கள், எந்த யூனிவர்சிட்டியிலிருந்து அவர்களுக்கு புஸ்தகம் வருகிறது, அல்ல பிஜேபி போன்ற அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு எழுதி கொடுக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. பெரியாருடைய ஐடியாலஜி தமிழ்நாட்டிற்கு மட்டும் பெரியார் கிடையாது. டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஐடிக்கு போய் பாருங்கள், பெரியார் ஸ்கொயர் என்று இன்னைக்கும் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த பெரியார் ஸ்கொயர்ல நின்று கொண்டு இன்னைக்கும் போராடி வருகிறார்கள், தன்னுடைய உரிமைக்காக, தன்னுடைய அதிகாரத்திற்காக. இன்னைக்கும் அம்பேத்கர் பெரியார் என்றாலே தன்னுடைய உரிமைக்காக நாங்கள் போராட வேண்டும் என்கிற அந்த தைரியம் எத்தனையோ மாணவர்கள் மனதில் விதைத்த இந்த நபர்கள். பெரியாருடைய இந்த ஆக்டிவிசத்தை நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். ஈக்குவாலிட்டி பிட்வீன் மேன் அண்ட் உமன், ஆண் பெண் ரெண்டு பேருமே சமம், இந்த இரண்டு பேருக்குமே சமமான அதிகாரம், உரிமை கிடைக்க வேண்டும் என்று போராடிய பெரியார்.
There is no difference between man and women. Both are human beings. ரெண்டு பேருமே மனிதர்கள். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இருவருக்குமே சமமான உரிமை அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று கூறிய பெரியார். Periyar believed that man women should be treated equally in all aspects of life. He opposed societal practices and objected women or placed them in subordinate roles. எந்த அளவில் ஒரு வீட்டில் கணவர் முக்கியமாக இருக்கிறாரோ அதே அளவில் மனைவியும் முக்கியம். எப்படி தாய் முக்கியமோ அதே போன்று தந்தையும் முக்கியம். இந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் என்று பெரியார் எடுத்து வைத்திருந்தார். ஆப்போசிஷன் டு தேவதாசி சிஸ்டம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா தேவதாசி என்கிற பெயரில் பெண்களை தன்னுடைய செக்ஷுவல் இச்சைக்காக பயன்படுத்திய பல்வேறு ஆண்கள். அந்த தேவதாசி சிஸ்டத்தை எதிர்த்தது பெரியார். அந்த தேவதாசியாக இருந்தால் கூட அது ஒரு பெண் தானே, அந்த பெண்ணிற்கும் அந்த உரிமை கிடைக்க வேண்டும், அதிகாரம் கிடைக்க வேண்டும். நீங்கள் விலை கொடுத்த ஒரு பெண்ணை வாங்கக்கூடாது, வாங்க முடியாது என்கிற விஷயம். சீமான் போன்ற நபர்கள் கைத்தட்டலுக்காக அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களை இன்னும் நான் கேவலமாக பார்க்கிறேன். அந்த நபர் என்ன பேசுகிறார் என்று புரியாமல் பின்னாடி நின்று கைத்தட்டி கொண்டு சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அட்வொகேசி ஃபார் எஜுகேஷன் எவ்வளோ பெரிய விஷயம் என்று நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவில் வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கான அடித்தட்டில் வேலை பார்த்த நபர்களில் பெரியாரும் ஒருவர். எஜுகேட் யுவர் விமன் ஃபர்ஸ்ட் அண்ட் லீவ் தெம் ஃப்ரீ. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கல்வியை கொடுத்து அவர்களை சுதந்திரமாக வாழ கற்றுக் கொடுங்கள். இதே தமிழ்நாட்டில் ஜெயலலிதா போன்ற ஒரு பெண் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அன்னைக்கு பெரியார் அந்த இடத்தை கொடுக்கவில்லை என்றால் உங்களால் ஜெயலலிதாவை பார்த்திருக்க முடியுமா? அல்ல எத்தனையோ பெண்கள் இன்னைக்கும் சட்டசபையில், பார்லிமெண்ட்டில் டீச்சராக, பைலட்டாக, டாக்டராக பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களை உங்களால் பார்த்திருக்க முடியுமா? He stressed the importance of education, women as means to achieve self-reliance and independence. பெண்களுக்கு நீங்க கல்வியை கொடுத்தால் மட்டும்தான் அவர்களால் சுதந்திரமாக வாழ்வது மட்டுமல்லாமல் தன்னுடைய செல்ஃப் ரிலையன்ஸ், அதாவது அவர்களுடைய உண்மையான அடையாளத்தை அவர்களால் ரியலைஸ் செய்ய முடியும். பெண்களால் என்னெல்லாம் சாதிக்க முடியும் என்று அவர்களுக்கு புரியும். அதனால் கல்வியை பெண்களுக்கு கொடுங்கள். மேரேஜ் அண்ட் ஃப்ரீடம். திருமணம் சுதந்திரத்துடன். மேரேஜ் இஸ் அ கான்ட்ராக்ட். இஃப் இட் டஸ் நாட் ஒர்க் இட் ஷுடன்ட் பி annulled. திருமணம் ஒரு கான்ட்ராக்ட் மட்டும்தான். உங்களை விலை கொடுத்து யாருமே வாங்கவில்லை. நீங்க சந்தையில் போய் விற்கப்படவும் அல்ல. அதனால் ஒரு திருமணம் சரியாக உங்களுக்கு அமையவில்லை என்றால் அதை அனல் செய்வது உங்களுடைய உரிமை, ஒரு பெண்ணுடைய உரிமை. Periyar believed that women should have freedom to end a marriage if they were unhappy. ஒரு பெண்ணிற்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரம். அந்த பெண் அந்த திருமணத்தில் சந்தோஷமாக இல்லை என்றால், அந்த கணவர் அந்த பெண்ணை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த பெண்ணிற்கு கிடைக்கக்கூடிய உரிமை. நீங்களே அந்த திருமணத்திலிருந்து வெளியேறணும். கிரிட்டிசிசம் ஆஃப் டவுரி. சமுதாயத்தின் ஒரு மிக பெரிய கரும்புள்ளி டவுரி, வரதட்சிணை. அதையும் பெரியார் எதிர்த்தார். Opposed the dowry system which he saw as a form of financial exploitation and burden on women and their families. என்னுடைய மகன் ஏதோ ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்தபடியும் அந்த நபருடன் ஒரு பெண்ணை திருமணம் கட்டி கொடுப்பதற்காக நீங்க பணம் கொடுக்கணும், நீங்க பொருள் கொடுக்கணும், நீங்க சொத்தை எழுதி கொடுக்கணும் என்று கேட்ட அந்த அனைத்து நபர்களையுமே பெரியார் எதிர்த்தார். ஒரு பெண்ணுடைய பெற்றோர்கள் அந்த பெண்ணின் மீது எந்த விதமான அழுத்தமும் இருக்கக்கூடாது, அதை பெரியார் எடுத்து வைத்தார். விமன் ரோல் இன் சொசைட்டி. இத்துடன் இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். ஆனால் சீமானை சப்போர்ட் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுமே இந்த பதிவை கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். Women should not be confined to household chores. They should participate in all fields like men. பெண்களை அடப்பாங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக மட்டுமே அடக்காதீர்கள். பெண்கள் சமைப்பதற்காக மட்டும்தான், வீடு துடைப்பதற்காக மட்டும்தான், உங்களுடைய துணிமணியை துவைத்து அதை மடித்து வைப்பது மட்டும்தான், குழந்தைகளை பார்த்து கொள்வதற்காக மட்டும்தான் அல்ல,
விவசாய நிலங்களில் அறுவடை செய்வதற்காக மட்டும்தான், அதாவது ஒரு வேலைக்காரி போன்ற நிலையில் பெண்கள் இருக்கக்கூடாது. பெண்கள் சமமாக இருக்க வேண்டும். எப்படி ஆண்களுக்கு அந்த மரியாதை இருக்கிறது, அதே போன்று பெண்களுக்கும் இருக்க வேண்டும் என்கிற அந்த அடையாளத்தை தேடி கொடுத்த நபர் தான் பெரியார். அவருடைய ஐடியாலஜிக்கலி நீங்க எதிர்க்கலாம். சீமான் இப்ப கூறியிருக்கிறார், நான் பெரியாரை எதிர்ப்பதை மட்டும்தான் இதற்கு மேல் செய்ய போகிறேன். தைரியமாக நீங்க செய்யலாம், தாராளமாக செய்யலாம், தவறே கிடையாது. பெரியார் சொன்னது அனைத்துமே எனக்கும் சரி என்று எப்பவுமே பட்டதில்லை. அதுல எத்தனையோ மாற்றங்கள் எனக்கும் இருக்கு, மாற்று கருத்து எனக்கும் இருக்கு. அம்பேத்கர் கூறியதில் பல கருத்துக்களில் எனக்கும் மாற்று கருத்து இருக்கு. ஆனால் ஒரு டெமோக்ராட்டிக் நாட்டில் டயலாக் என்பது மிக முக்கியமான இடம். உங்களுடைய கருத்து என்னுடைய கருத்து மாற்றாக இருக்கலாம். அதற்காக ரெண்டு பேருமே தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து, உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்வது, என்னுடைய கருத்து நீங்க ஏற்றுக்கொள்வது இல்லை ஏற்றுக்கொள்ளாதது அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் இது போன்ற பொய்யான தவறான வதந்திகளை, தவறான செய்திகளை உண்மை என்று எடுத்துக்காட்டுவது மட்டுமல்லாமல் அதற்காக ஆதாரம் இருக்கிறது, நாங்கள் எடுத்துக்காட்டுவோம், நேரம் வரும்போது எடுத்துக்காட்டுவோம். பெரியார் போன்ற நபர்களை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசக்கூடிய இது போன்ற நபர்கள் மீது வெறும் 60 கம்ப்ளைண்ட் தான் ஃபைல் ஆகியிருக்கிறது. இதைவிட கேவலமான அரசாங்கத்தை என்னாலுமே பார்க்க முடியவில்லை. வெறும் 2 எஃப்ஐஆர் மட்டும்தான் பதிவாகி இருக்கிறது. இன்னைக்கு வரை சீமான் சுதந்திரமாக ஆங்காங்கே பிரஸ் மீட்டை கொடுத்து வந்திருக்கிறார். பத்திரிகையாளர்கள் யாரெல்லாம் இந்த சீமான் என்கிற நபருக்கு முன் மைக்கை நீட்டி பைட்கள் எடுத்து வருகிறீர்களோ, அதே போன்ற நபரை சப்போர்ட் செய்வதற்காக அண்ணாமலை போன்ற நபர்களிடம் போய் சப்போர்ட்டிங் பைட்களை எடுத்து வருகிறீர்களோ, கொஞ்சமாக நீங்களும் சிந்தித்து யாரிடம் எந்த கேள்வியை கேட்கணும் என்று சிந்திக்க வேண்டும். பாய்காட் சச் இன்டர்வியூஸ். உங்களுடைய வியூஸ்களுக்காக இது போன்ற பொய்களையா நீங்க எடுத்து காட்டுவீங்க? Is this what a journalism's duty? Is this what a media should do? உங்களிடம் இந்த செய்திகளை கொண்டு வரக்கூடிய நபர்கள் முதல் குற்றவாளிகள். அது மீடியா மீதும் நான் கூறுவேன். நானும் அந்த மீடியா துறையில் தான் இருக்கிறேன். என்னுடைய பொறுப்பு இந்த தவறான செய்தியை, அதற்கான உண்மையை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது. நான் சேர்த்து விட்டேன். என்னுடைய கடமை இதுதான். நன்றி, வணக்கம்.